சபையில் பண்டிதர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக தெளிவாக மணிகண்டன் பதில் சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பந்தல ராஜா ராணி இருக்க இடத்துக்கு வராரு. அங்கே அந்த அம்மா யோசனையில் இருக்கவும் என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், அதாவது மணிகண்ட குமாரன் இப்போ சபையில் பேசினாலே அந்த அவனோட புத்திசாலித்தனத்தை பற்றி தானே இப்போ யோசிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சந்தோஷமா ஆமா அப்படிங்கிறாங்க. சபையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் அதை பற்றி தானே யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு அதான ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. நானும் மந்திரி இப்போ என்ன பேசணுங்கிறது உனக்கு தெரியுமா? மணிகண்ட குமாரனை பற்றி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வந்தோம் அப்படிங்கிறாரு ராஜாவும். ராஜா சொல்றாரு, ஒரு நல்ல ராஜாக்கு தேவையான ரொம்ப புத்தி சாதுரியம் அவன்கிட்ட இந்த வயசுல இருக்கு. அவன் நாளைக்கு மற்ற ராஜாக்களுக்கு எடுத்துக்காட்டா கண்டிப்பா இருப்பாங்கன்னு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறாரு. இவனை மகனா அடைஞ்சது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு மகாராணி சொல்லிட்டு இவன் அடுத்த ராஜாவாகிறதுக்குரிய அதாவதுக்குரிய தகுதி இவனுக்கு இருக்கு அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிச்சு இல்லையா நமக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மகாராஜா சொல்றாரு, குருகுல வாசம் முடிச்சுட்டு வந்ததுமே பட்டாபிஷேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவ மகாதேவா அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில மணிகண்டன் எதையோ ஒன்று வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வர மகாராணி அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, என்ன வரைஞ்சிட்டு இருக்கப்பா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே யூகிச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னதும், உன்னோட வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சு பேசுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய புத்திசாலி இல்லப்பா, இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு, இது ஒரு கோவில் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. சரிதாம்மா அப்படிங்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, அந்த கோவிலுக்கு உள்ள விக்கிரகம் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. விக்கிரகம் எங்க அப்படின்னு கேட்டதும் மணிகண்டன் சொல்லாரு, என்னோட கற்பனையில இருக்கிற அந்த கோவில்ல விக்கிரகம் எதுவும் இல்லை அப்படின்னதும் ராணி கேட்குறாங்க, விக்கிரகம் இல்லாத கோவிலா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வரைஞ்சிருக்கிறது சபரிமலை அந்த 18 படியோட அந்த சன்னிதானத்தையும் வரைஞ்சிருக்காரு. ராணி கேட்குறாங்க, இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி ஒரு கோவில் இது வரைக்கும் இந்த பூமியில உருவாகல, ஆனா கூடி சீக்கிரம் உருவாகும், 18 படிகளோட உருவாகும், அதோட கூட விக்கிரகமும் அந்த கோவில் உண்டாகும் அப்படின்னு சொல்லவும் ராணி அது ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா தலையாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. மணிகண்டன் அவங்க அம்மா புன்னையோட பார்த்துட்டு இருக்காரு. அம்மா உங்களுக்கு இந்த ஓவியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா குமாரா, என்னோட மகன் சித்திரக்கலையிலையும் முன்னிலையில இருக்கவன் தானே, அது எனக்கு பெருமைதான் அப்படின்னு அவங்க சொல்லவும் இவர் சொல்லாரு, அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம்னா நான் இன்னும் நிறைய ஓவியங்களை வரைகிறேன் அப்படிங்கிறாரு. சரிப்பா, ஆனா நீ என்ன ஓவியம் வரையணும்னு நான் சொல்றேன். அதாவது மணிகண்ட குமாரன் சின்ன கிளியா பறந்து போக நானும் உன்னோட அம்மாவா கிளியா உன்னை தேடிட்டு வரணும், அப்படி ஒரு ஓவியத்தை வரையறியா அப்படின்னு கேட்டதும் ஓவியம் கண்டிப்பா வரைகிறேன், அப்படி ஒரு ஓவியம் அழகாதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதோட சேர்த்து இன்னொரு ஓவியம் நான் வரைகிறேன். மகாராணி என்ன ஓவியம் அப்படின்னு கேட்கவும் அவர் சொல்லாரு, நீங்க ஒரு பெரிய கிளியா இருக்கீங்க, உங்களோட 2 சிறகு கிளியும் 2 சின்ன கிளிகள் இருக்கிற மாதிரி வரைய போறேன். யார் அந்த 2 கிளிகளும் அப்படின்னு அவங்க கேட்டதும், ஒன்னு நான், இன்னொன்னு என்னோட தம்பியான ராஜராஜன் அப்படிங்கிறாரு. அவங்களும் சந்தோஷப்பட்டு ஆனந்தத்துல அவனுக்கு மணிகண்டனுக்கு முத்தமிட இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.